அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் பரமேஸ்வரி ஆனந்த்ராஜு, நிறுவனர் பீனிக்ஸ் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அறக்கட்டளை. நம்ம போன வாரம் நம்ம வீட்டு டீனேஜ் பெண்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, நம்ம என்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறோம் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி பார்த்தோம். அதோட தொடர்ச்சி தான் இது. பொதுவா நம்ம பெண் குழந்தைகள் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கான வெளி உலக தொடர்பை துண்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஓவர் ப்ரொடெக்ஷன் நம்ம கொடுக்குறோம். அது ரொம்பவே தப்பு. கண்டிப்பா அவங்க இந்த வயசுல இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம் இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி நம்ம பொண்ணுங்களை அந்த ட்ரெஸ் போடாத, அந்த பையன்கிட்ட பேசாத, வெளியே போகாத, இந்த மாதிரி 1008 கண்டிஷன்ஸ் போடுறோம். ஒரு 13-14 வயசு பொண்ணு எப்படி இவ்வளோ ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்ணுவா? அது வரைக்கும் நம்ம வீட்டு செல்ல பிள்ளையா இருந்தா நம்ம வீட்டு மகாராணியாவ தான் அப்படின்னு சொல்லி வளர்த்த நாம, நீ அங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாது, அப்படி இப்படின்னு கண்டிஷன்ஸ் போடும்போது அந்த பிஞ்சு குழந்தையால ஏற்கனவே அவளுக்கு உடல் ரீதியா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கா. மாசத்துல 7 நாள் அவளுக்கு அந்த பீரியட்ஸ் பெயின் இருக்கும். அவளுக்கான கேள்விகளும் அதுக்கான பதில்களையும் நம்ம கிட்டதான் அவ தேடுவா. அந்த 13-14 வயசு பிஞ்சு குழந்தைய புரிஞ்சிக்காம நாமளும் அவளை ப்ரெஷர்ல தள்ளும்போது அவளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உடையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருக்கு. அதுல இருந்து நம்ம குழந்தைய எப்படி வெளியே கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிற விஷயங்களை தான் நாம இப்போ பார்க்க போறோம். முதலாவதா நம்ம பெண் குழந்தைகளுக்கு நாம கொடுக்க வேண்டிய விஷயம் அவங்களோட செல்ஃப் எஸ்டீமை அதிகப்படுத்துறதுக்கான விஷயங்கள் தான். அவ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, மார்க் குறைவா வாங்கியிருந்தாலும் சரி, நம்ம சொல் பேச்சை கேட்காம இருந்தாலும் சரி, அந்த பெண் குழந்தைகிட்ட நம்ம மனசு விட்டு பேசணும். அம்மா, நீ எந்த தப்பு பண்ணியிருந்தாலும், என்ன மார்க் வாங்காட்டியும், நீ எவ்வளோ அடம் பண்ணாலும் நீ என்னோட பொண்ணு, உன் மேல இருக்கிற பாசம் எங்களுக்கு குறையவே குறையாது அப்படின்றத நம்ம ஒவ்வொரு பேரண்ட்ஸும் நம்ம குழந்தைகளுக்கு தெளிவா புரிய வைக்கணும். அது மட்டும் இல்லாம அவ தப்பே பண்ணியிருந்தாலும் கூட, நீ பண்ணினது ஒரு தவறே கிடையாது, இதெல்லாம் சாதாரணமான விஷயங்கள் தான். இந்த சேஞ்சஸ் எல்லாம் இந்த டீனேஜ்ல வரக்கூடியது தான். இதெல்லாம் நாங்களும் ஃபேஸ் பண்ணணும். எனக்கு எங்க அம்மா அப்பா, என்னோட சித்தி இவங்கெல்லாம் கைட் பண்ணாங்க. அதே மாதிரி நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப்பா இருப்போம், சப்போர்ட்டிவா இருப்போம். இது ஒரு விஷயமே கிடையாது, நீ என்ன பண்ணாலும் என்னுடைய பொண்ணு, உன் மேல இருக்கிற லவ் அண்ட் அஃபெக்ஷன் குறையாது அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும். அதுவும் பெண் குழந்தைகளுக்கு குறிப்பா தந்தைமார்கள் நீ என் பொண்ணுமா, எப்பவுமே நான் உன்னை லவ் பண்றேன், இனிமையும் லவ் பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு புரிய வச்சுட்டாலே நாம கிழிச்ச கோட்டை அந்த பெண் குழந்தைகள் தாண்டவே மாட்டாங்க. அவங்க தப்பு பண்ணினாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை அவங்களுக்கு கொடுக்கவும் கூடாது. அதே மாதிரி ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு, ஸ்கூல்ல இருந்து உங்க குழந்தை இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான்னு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்தா கூட, நம்ம பேரண்ட்ஸ் செய்யக்கூடிய முதல் தப்பு என்னன்னா, அம்மா மேல அவங்களுடைய பொறுப்பை திணிச்சிடுறாங்க. எல்லா அப்பாக்களும் பண்றது. நீ தான் உன் குழந்தைய இப்படி வளர்த்துருக்குற, சரியா வளர்த்திருந்தேன்னா இன்னைக்கு எனக்கு இந்த அசிங்கம் உண்டா, நீ சரியாவே வளர்க்கலன்னு சொல்லி அம்மாவை அப்பா பிளேம் பண்றதும், உன் குழந்தை பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன், உன்ன மாதிரி தானே உன் மக இருப்பான்னு சொல்லி அம்மாக்கள் அப்பாக்கள் மேல பழி போடுறதையும் தான், அதுவும் குழந்தைகள் முன்னாடியே நாம பழி போடுறத வழக்கமா வச்சிருக்கிறோம். இதை பார்த்து வளரக்கூடிய அந்த குழந்தைகள் இந்த மாதிரியான சண்டையான ஒரு சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு அவங்களுடைய சுதந்திரமும் அவங்களுடைய சுகம் மட்டும்தான் பெரிதா தெரியும். அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத யோசிக்கக்கூடிய நிலைமையிலலாம் அவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஏஜ் அப்படி. அவங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ், மூட் ஸ்விங்ஸ் இதெல்லாம் அவங்கள ரொம்ப அதிகமாக ஆட்கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அவங்க முன்னாடி சண்டை போடக்கூடாது. அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்க தப்பு பண்ணலைங்கிற ஒரு ஃபீல் அவங்க கிட்ட கொண்டு வரணும். பொதுவா எல்லா அம்மாக்களும் பண்ணக்கூடிய தப்பு, எப்பவுமே நாம ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது இல்லை. நிறைய நேரம் ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் கோவம் வரும்போது நம்ம வேணுங்கிற அளவுக்கு திட்டி தீர்த்துறோம். அப்படியே திட்டாலும் நாம கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம குழந்தைய கூப்பிட்டு, அம்மா சாரிம்மா, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, நான் உன்னை என்ன இருந்தாலும் திட்டிருக்க கூடாது, நீ என்னோட பொண்ணு, நீ என்ன பண்ணியிருந்தாலும் நீ என்னோட பொண்ணு, எனக்கு உன் மேல இருக்கிற அன்பு எப்பவுமே குறையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப நம்ம பெண்களுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி 2வது விஷயம் என்ன பண்ணணும்னா, அவங்களோட எனர்ஜியை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்தணும். ஏன்னா இந்த டீனேஜ்ல அவங்களோட பிரெயினோட பவர் அதிகமா இருக்கும், எனர்ஜி லெவல் அதிகமா இருக்கும், துருதுருன்னு இருப்பாங்க, ஒரு இடத்துல நிற்கவே மாட்டாங்க. 10 நிமிஷத்துக்கு மேல ஒரு இடத்துல அவங்களால நிற்க முடியாது, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பொதுவா இந்த டைம்ல எல்லா பெண் குழந்தைகளும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர்
அப்படிங்கிற ப்ராப்ளம் காமனாகவே இருக்கும். அவங்க எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து ஏதாவது செய்துக்கிட்டே இருக்கணும், புதுசாக செய்யணும், புதுசாக நம்ம பெருசாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க டான்ஸ் பண்ணணும், பாட்டு படிக்கணும், இல்லை விளையாடணும், இப்படி நிறைய கனவுகள் வச்சுருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இப்படி தான் இருக்கணும்னு அவங்க ஒரு கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் தேவையில்லாமல் நம்ம வந்து சில விஷயங்களை திணிக்கும் போதோ, இல்லை நீ வந்து படித்தா போதும், நீ மார்க் எடுத்தா போதும், வேற எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லும் போதோ அவங்களுக்கான அந்த வெறுப்புணர்வு அதிகமாகி நம்மகிட்டேருந்து டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கீப்பப் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. சரியா படிக்க மாட்டாங்க, சரியா சாப்பிட மாட்டாங்க, சரியா தூங்க மாட்டாங்க, எப்பவுமே ரூம்ல அடைஞ்சு கிடப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்க்கணும்னா கண்டிப்பா நம்ம குழந்தைகள், அதுவும் குறிப்பா 12வது 10வது படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளை நாம காலையில இருந்து நைட் வரைக்கும் புத்தகத்தோட இருந்தா போதும்னு நம்ம எல்லாருமே கட்டாயப்படுத்துறோம். அது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படி பண்ணவே கூடாது. அதே மாதிரி பெண் குழந்தைகள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் அப்பா கூட பழக விடுறதே கிடையாது. அப்பா ஏதோ பெரிய ஒரு வில்லன் மாதிரியும், அவர் முன்னாடி பேசவே கூடாதுங்கிற மாதிரியும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்க்குறதா நினைக்கிறோம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் தான் ரொம்ப வெளியே வழி தவறி போறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும். அதே நேரத்தில் அந்த எனர்ஜி லெவலை கரெக்டாக யூஸ் பண்ணணும். அவங்களுக்கு ட்ரா பண்ண பிடிக்குமா, ட்ரா பண்ண சொல்லுங்க, டான்ஸ் பண்ண சொல்லுங்க, பாட்டு போட்டியில் பாடணுமா பாட விடுங்க. நம்ம பிள்ளைங்க அவங்களுக்கு படிப்புல மட்டும்தான் ஒருத்தனுக்கு ஃபியூச்சர் இருக்குன்னு கிடையாது. எத்தனையோ இடங்கள்ல பியூட்டிஷியன்ஸு, செஃப்பு, இந்த மாதிரி சிஓவா இருக்கிறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட், விண்வெளி இப்படின்னு எல்லா துறைகள்லையும் பெண்கள் சாதித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. படிப்பை மட்டுமே பேஸ் பண்ணி இந்த சொசைட்டி கிடையாது. முதல்ல நம்மளோட அந்த ஜென்ரேஷன் கேப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இருந்த காலகட்டம் வேற, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் வேற. ட்ரெஸ் பண்ண வேணாம்னு சொல்லாதீங்க. ஒரு பிள்ளைக்கு, நம்மளோட குழந்தைக்கு ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட் தான் கம்ஃபர்ட்டாக இருக்கா, போட்டுக்கோமா. ஆனால் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோ. இங்கே சிட்டியில் இப்படி இரு, கிராமத்தில் இப்படி இரு, எது நல்லது கெட்டதுங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்தீங்கன்னா அதை அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஃபர்ஸ்ட் செல்ஃப் எஸ்டீம் குறையாம பார்த்துக்கணும். அவங்களோட எனர்ஜியை கரெக்டான முறையில் யூஸ் பண்ணணும். எப்போவுமே என்கேஜாக வச்சுருக்கணும். அவங்கள வந்து நீங்கள் வந்து விளையாட்டு, டிராயிங்கு, இல்லை வீட்டு வேலை செய்கிறது, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ, ஃபுட் கார்விங் பண்ணுறாங்களா பண்ணட்டும். அப்படி விடும்போது அவங்களோட தாட்ஸ் அண்ட் எனர்ஜி வந்து கிரியேட்டிவான விஷயங்களுக்கு உபயோகப்படும். அவங்க சோஷியல் மீடியா, டிவி, ஃபோன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து விலகி இருக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாகவும் அமையும். அதே நேரத்தில் எனர்ஜியை வந்து சரியான விதத்தில் யூஸ் பண்ணும்போது அவங்க அது சார்ந்த துறையில் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகளையும் நம்ம ஏற்படுத்தி கொடுக்க முடியும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் அதிகமாகும். இதோட தொடர்ச்சியை வந்து அடுத்த பதிவில் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளை பற்றி நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இது ஒரு தளமாக அமையும். இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.